தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் இலவச கண் சிகிச்சை முகாம் லயன்ஸ் கிளப் ஆப் விஸ்டம் மற்றும் சங்கர நேத்ராலயா இணைந்து ஏற்பாடு. சென்னையில் மே தினத்தை முன்னிட்டு விஸ்டம் அரிமா சங்கம் மற்றும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சரியான நேரத்தில் கண்டறிவதன் மூலம் பார்வை குறைபாடுகளை தவிர்க்கலாம் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களின் நலன் கருதி மாம்பலம் அரிமா முருகன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த இலவச கண் சிகிச்சை முகாம் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்டேஷன் ரோட்டில் உள்ள பாண்டியன் திருமண மண்டப வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமில் காலை 9 மணி முதலே 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து தங்களை பதிவு செய்து கொண்டனர். இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் கண்ணில் புரை, கண்ணில் பூ விழுதல், கண்ணீர் அழுத்த நோய், கண் நீர்ப்பை அடைப்பு மற்றும் மாறுகண் உள்ளிட்ட அனைத்து வகையான கண் நோய்களுக்கும் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்களால் இலவசமாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இந்த முகாமின் சிறப்பம்சமாக கண் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையில் முற்றிலும் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளது. மேலும் அவர்களுக்கு தேவையான தங்குமிடம், உணவு, மருந்து மாத்திரைகள் மற்றும் உயர்தர IOL லென்ஸ் உள்ளிட்ட அனைத்தும் விஸ்டம் அரிமா சங்கம் சார்பில் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் இந்த முகாமில் அரிமா சக்திவேல், வழக்கறிஞர் அரிமா வேதநாயகி, அரிமா டாக்டர் சேதுராமன், அரிமா அழகேசன், அரிமா சீனிவாசன், வழக்கறிஞர் தரணிபதி மற்றும் அரிமா ராவ் உள்ளிட்ட விஸ்டம் அரிமா சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அப்பகுதியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சேலைகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது. மேலும் முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வணக்கம். நான் லயன் டாக்டர் GK சேதுராமன். சென்னை மாநகரில் 2006இல் மிக சிறந்த தமிழ்நாடு முதன்மையான சிவில் டிஃபென்ஸ் கமாண்டராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் 1.5 லட்சம் மக்கள் முன்னிலையில் நான் பாராட்டு பெற்றவன். 2003இல் அப்துல் கலாம் அவர்களிடம் மெடல் வாங்கினவன். 2086இல் டாக்டர் கலைஞர் முன்னாரில் அறிஞர் அண்ணா விருது வாங்கினவன். எல்லாத்துக்கும் மேலாக இந்த அரிமா சங்கத்தில் நான் உறுப்பினராகி என்னை சீரோடும் சிறப்போடும் என்னை அன்போடும் அரவணைத்து செல்கின்ற நம்முடைய அரிமா முருகன் அவர்கள், அவருடைய செயலை நாம் பாராட்ட இருக்க முடியாது. திருவள்ளுவர் நமக்கெல்லாம் ஒன்று சொன்னார், ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயர்வு. அந்த குரலுக்கிணங்க நம்முடைய முருகன் அவர்கள் தன்னுடைய தன்னிகர் இல்லாத சேவையை செய்து கொண்டு வருகிறார். அவர் எந்த ஒரு நிதி நிறுவனத்தையோ அல்லது அவருக்கென்று இருக்கின்ற ஒரு சொத்தையோ அவர் அனுபவிக்கவில்லை. தனக்கு கிடைக்கிறதை தான் பெற்றது இவ்வையகம் பெற வேண்டும் என்று அவருக்கு கிடைத்ததை இம்மக்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிறார். அவர் செய்கின்ற அரும்பணிகள் அரிமா சங்கத்தில் அளப்பரியது. அவர் என்னை கவர்ந்ததெல்லாம் முதலில் முருகன் என்னை கவர்ந்தது அரிமா சங்கத்திலே மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். லட்சுமி கடாட்சமான அந்த மாடுகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி இந்த கோமாதா விழாவை நடத்தினார். இந்த கோமாதா விழை லயன்ஸ் கிளப்பில் இதுவரை யாருமே இவ்வளவு சீரோடும் சிறப்பாக நடத்தியதாக எனக்கு தெரியவில்லை. பல பணிகளை செய்துள்ளார். நிறைய பேர் அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கும்போது வெள்ளுடை வேந்தர் PT தேகாரால தான் கேள்விப்பட்டோம். ஆனால் எனக்கு இருக்கிற இனிய நண்பர் வெள்ளுடை வேந்தன் நம்முடைய அரிமா டாக்டர் முருகன் அவர்கள் மிக அளப்பரிய செயல்களை செய்துவிட்டார். பல பேர் வெள்ளுடை அணிவார்கள், ஆனால் வெள்ளையாக இருக்க மாட்டார்கள். ஆனால் உள்ளமும் வெள்ளை, அவரோட உடையும் வெள்ளை. என்றுமே அவர் நமக்கு உதவியாகிறது. இந்த மக்களுக்காக அவர் நற்பணிகளை செய்து வருகிறார். அவரும் அவர் குடும்பத்தாரும் அவரை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும், இந்த விஸ்டம் கிளப்புடைய நண்பர்களும், என்னுடைய அரிமா நண்பர் இவர்களும் இந்த அரிமா சங்கத்தில் எங்களோடு இணைந்து இவரோடு
நாங்கள் ஒத்துழைத்து இந்த பணியை மேற்கொண்டதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை தந்த நல்கிய லயன் டாக்டர் முருகன் அவருக்கு என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று என்னுடைய பெயர் அழகேசன் என்று சொல்லப்படுகிறது. நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். கோயம்புத்தூரை விட்டுவிட்டு இன்று சென்னையில் தங்கியிருக்கிறேன். நான் 42 வருடங்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க்கை செய்து அதிலிருந்து விடுதலை பெற்று இப்போ ரிட்டையர் ஆகி லயன்ஸ் கிளப் என்பது நான் 1973ஆம் ஆண்டு லியோ கிளப்பை தொடங்கப்பட்டு அது தலைவராக இருந்து தொடங்கி பல செயல்களை செய்து வந்து வருகிறேன். பட் இன்று நான் 2013 இருந்து நான் செயலாளர் தலைவர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் போன்ற பதவிகளை ஏற்று இன்று மேக் அ விஷ் என்ற செயலில் டிசியாக இருக்கிறேன். நாம் இன்று முதலில் நாம் ஆரம்பிக்க வேண்டியதே தொழிலாளர்கள் தினம். டிசம்பர், அதாவது இந்த மே மாதம் 1ஆம் தேதி வந்து ஏழைகள் மாத்திரம் அல்ல, தொழிலாளியாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் யார் இருந்தாலும் தொழில் செய்யும் தினங்கள். இந்த தினத்திற்கு இன்று செயல்பாடு செய்து கொண்டிருக்கும் நமது முருகன் அவர்கள் செஞ்சிருக்கிற பார்க்கும்போது உண்மையாகவே மனசு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அது வந்து கண் செயல்கள் மற்றும் உணவு கொடுப்பது எல்லாருடைய செயல்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கும் இந்த முருகனுக்கு வாழ்த்துக்கள் கூறுவதுடன் நான் இங்கே வந்திருக்கும் போதே நமக்கு மனசார உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர். என் பெயர் தரணிபதி. மரியாதைக்குரிய நண்பர் லயன் டாக்டர் முருகன் அவர்கள் பல ஆண்டுகளாக பல நிகழ்ச்சிகளை செய்து விழாவேந்தராக விளங்கி வருகிறார். இன்றைய தினம் மே தினம், தொழிலாளருக்கான தினம். அவர்கள் முன்னாள் நண்பர் சொன்னது மாதிரி பணக்காரர் ஏழை என்று இல்லாமல் ஏழை மக்களுக்கு, தன்னால் முயலாதவர்களுக்கு கண் பார்வை சிகிச்சை மற்ற உடல் சிகிச்சைகளாக செய்து இன்றைய தினம் அவர்களை கௌரவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திய மாமல்லர் முருகன் அவருக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இன்று போல் என்றும் நோய் நொடியின்றி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். நண்பர் அரிமா டாக்டர் முருகன் அவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு உலக மாற்றுத்திறனாளிகள் நாள் என்று ஒன்று வருகிறது. அரிமா சங்கத்தின் சார்பாக இவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு அரங்கில் இசை நிகழ்ச்சி நடத்தி அன்று ஏறக்குறைய ஒரு 100-150 மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசளித்து உணவளித்து அவர்களுக்கு என்னெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மகிழ்விக்க விடுமோ அத்தனை மகிழ்ச்சியும் அவர் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார். இந்த செயல் இதுவரை அரிமா சங்கத்தில் வேறு யாருமே செய்தது கிடையாது. இந்த அரிமா சங்கத்தினுடைய உலக அரிமா சங்கத்தின் நாளில் அனைவருக்கும் எங்களை போன்ற அரிமா சேர்மன்களுக்கும் அவர் விருது வழங்கி மரியாதை செலுத்தி எங்களெல்லாம் அரவணைத்து செல்கின்ற நிகழ்ச்சி உலகிலே வேறு எங்கேயுமே நான் கண்டது கிடையாது. இதைவிட பெரிய அருமையான எங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற MGF அவர்கள், மெல்வின் ஜோன் அவர்கள், அவர்களுடைய உதவியிலே நாங்கள் செய்கிறது மிக சிறிய துரும்பாக இருந்தாலும் இதை சொல்வார்களே, சிறு துரும்பு பல்குத்த உதவும் என்று சொல்வார்களே, அதை போல எங்களுடைய முருகன் எங்களுடைய அரிமா சங்கத்துக்கு செய்கின்ற அளப்பரிய நிகழ்ச்சி அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு என்னதான் சொல்வது என்று தெரியவில்லை. வாழ்த்துவதற்கு வயது இருந்தாலும் அவர்கள் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அவர்கள் இதுபோல பல சேவைகளை செய்து கொண்டு வருகிறார். இன்று 1921 மே 1ஆம் தேதி முதலிலே நம்முடைய சென்னை மாநகரிலே ஒரு தொழிற்சங்கம் துவங்கப்பட்டது. அந்த தொழிற்சங்கத்துடைய அந்த மனித நேய செம்மல் சிங்கார வேலனார் அவர்கள் தலைமையில் துவங்கப்பட்டது. அவருடன் சக்கர செட்டியார் இன்னும் பல அறிஞர்கள் திருவிக்கா போன்றவர்களாக இருந்தார்கள். உலகத்திலே முதல் தொழிற்சங்கம் BNC மில்லில் துவக்கப்பட்டது. அது இந்த சென்னையில் தான் துவங்கப்பட்டது. அது இன்ற நாள் துவக்கப்பட்டது. சிக்காகோவில் 24 மணி நேரம் வேலை செய்த இந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த ஐரோப்பிய நாடுகளெல்லாம் ஒரே கோஷத்தோடு அவர்கள் எழுப்பி அந்த கோஷத்தின் மேல் செஞ்சட்டை கையை எழுந்தி அவர்கள் போராட்டப்படுவது நம்முடைய இந்தியாவிலே முதல் தொழிற்சங்கம்
சென்னையில் தான் ஏற்பட்டது என்று இந்த நாளிலே நான் மகிழ்ச்சிகரமாக தெரிவிக்கிறேன். இந்த நாளை தொழிலாளர்களை அவர்களெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டும். அவரால் முடிந்த ஒரு பணி வேண்டும். நம்மளுடைய டாக்டர் முருகன் அவர்கள் இந்த துப்புரவு பணியாளருக்கெல்லாம் இன்றைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நான் பார்த்திருப்பேன். அவர்களுக்கெல்லாம் ஒரு முடிந்தளவு ஒரு சேலைகளை எல்லாம் கொடுத்தார். இப்பொழுது அன்னதானமும் வழங்குகிறார். அவர் வருடந்தோறும் அவர் கண் சிகிச்சை முகாம் செய்து கொண்டு வருகிறார். இவரை என்ன பாராட்டு ஒன்று தெரியும். வருடந்தோறும் என்றால் வருடத்துக்கு 3 முறை அவர் செஞ்சு கொண்டு வருகிறார். இந்த அளப்பரிய செயலை நான் பாராட்டுவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளர்க. வணக்கம்.